ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பகவான் வக்ர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு ஜூலை 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த 137 நாட்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி பெறுவதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தற்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 26ஆம் தேதி முதல் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் பாருங்க ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் நேர்கதியில் செல்ல இருக்கிறார். அப்போ ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள், இந்த 4.5 மாதங்களும் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு யோகங்கள், இதனால் வரை நடக்காத சில சம்பவங்கள் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலத்தில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் விலகி இருக்கும். அப்போ தன்னுடைய சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அதாவது நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு பலனை ஒரு கிரகம் கொடுக்கல அப்படின்னா திரும்ப வக்கரகதியில் இருக்கும்போது அந்த பலனை கட்டாயம் கொடுக்கும். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 4.5 மாதங்களும் பாருங்க ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். மிதுனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க, பாக்கியாதிபதி. அப்போ 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி பகவான் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல வலுவாக பாருங்க சஞ்சாரம் செய்வது, அதுவும் வக்கரகதியில் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை மிதுனராசிக்காரர்கள் உணர முடியும். பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகம் தனது காரகத்துவத்து மேலே பாருங்க ஒரு அலாதி பிரியத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். இப்போ சனி பகவான் தொழில்காரகன், வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை ஜாதகருக்கு கொடுக்குங்க. அதே போல் தொழில் மேலே, உத்தியோகத்து மேலே ஒரு முழு ஈடுபாட்டை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுவது, மேலும் அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு உயர்ந்த பதவிகள், திடீர் பதவிகள், நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலை, வெளிநாடு சார்ந்த விஷயம், இதெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனராசிக்காரர்களுக்கு. அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். மேலும் சனி பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கிறார். சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து பாருங்க அந்த குரு உச்ச நிலையில் அமர்ந்து இந்த சனியை பார்க்குறார். அப்போ சனி பகவானுக்கு இந்த பலம் கூடுதலாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பாருங்க உங்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம், அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாடு சார்ந்த விஷயத்தில், வெளி மனிதர்களால், கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, ரசாயனம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி உள்ள தொழிலில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு, முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜூலை 26ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால நேர்கதியில் செல்லும் பொழுது உங்களுக்கு பலன்களை, அதாவது வேலை கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு புது வேலை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், அது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார்.
அதே போல் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு முழு ஈடுபாடு ஏற்படும். அந்த தொழில் மூலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வக்கர காலகட்டத்தை. இப்போ 8 குடைவன் 10ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் யோகம், நீண்ட தூர பயணத்தின் மூலம் ஆதாயம், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதாயம், இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவானும் பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு மிதராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதிங்க. தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார், அவர் பாக்கியாதிபதி. அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார், அவர் பாருங்க எதிர்பாராத யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பாருங்க ராகு பகவான். அப்போ பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப விருத்தியை தரும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்தை வேற குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், அதுவும் உச்சம் பெற்று பார்த்து கொண்டிருக்கிறார், தன் வீட்டையே பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கட்டாயம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாங்க. இந்த தர்ம கர்மாதிபதிகள் வலுவான நிலையில் இருப்பதனால உங்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கலையோ அந்த பலன்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தற்போது உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும், சனி புத்தி இல்லைன்னா திசையே சனி திசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் கூடுதலாக கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு பிறப்பு காலத்தில் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து வக்கரகதி பெறக்கூடிய காலகட்டத்தில் ரேவதி 2ஆம் பாதத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வருவார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு திரும்பவும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போவார். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அல்லது உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தால் 2 வக்கர கிரகங்களும் இப்போ சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் இல்லை உத்திரட்டாதி 4ல் உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் ராகு இருந்தால் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ராகு மேலே சனி செல்லக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு, பெரிய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கொடுக்கும். ஆனால் வக்கர காலகட்டத்தில் அந்த வக்கர கிரகத்து மேலே இந்த சனி போகும்போது உங்களுக்கு பெரிய கஷ்டம் வராது, மாறாக எதிர்பாராத யோகம்லாம் கொடுக்கும். அப்போ இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்கள் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கட்டாயம் கொடுக்கும். மிதராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குருவும் பலமாக இருக்கிறார். அப்போ சனிக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள்லாம் கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரும், புதிய பொறுப்புகள் தேடி வரும். மிதராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது, குடும்பத்தில் வீடு கட்டி குடி போகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குங்க. 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்து சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பலமாக இருப்பது, சனி வீட்டில் ராகு இருப்பது, எதையும் பிரமாண்டமாக செய்வீங்க, எதையும் பெருசாக செய்வீங்க. வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் ஒரு உயர்வான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் மிதராசிக்காரர்களுக்கு. பாருங்கள் 10ல் சனி, சனி வீட்டில் ராகு, சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சம், இதெல்லாம் பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம். அதே போல் 2ஆம் இடத்துல குரு இருப்பது, 3ஆம் இடத்துல கேது தைரியஸ்தானத்தில் வலுவாக இருப்பது எல்லாமே மிதராசிக்காரர்களுக்கு கோச்சாரம். பாருங்கள் இந்த வக்கர காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ எதிர்பார்த்தது இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு கட்டாயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அகலும்.
உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வக்கர காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.